கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெட்னஸ்டே. இந்த புதிதான ஒரு எபிசோட்லையும் விசேஷமாக இந்த புதிதான இந்த 5வது மாதத்தின் முதல் எபிசோட்லயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் வழிநடத்துவார் என்பதை நான் தீர்க்கமாய் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துல விசேஷமாக சர்ச் ஃபார் மிஷனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் பேச விரும்புகிறேன். நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தை கொண்டு இந்த சர்ச் ஃபார் மிஷன்ல இணைந்து இதனிலிருந்து வருகிற பாடல்களினாலும் வசனங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வாக்குத்தத்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வசனம் யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அவரிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடி வருமா. தேவச்சனமே, இந்த மாதத்துல அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க போகிறபடியினாலே நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உடைய நதிகள் புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் எந்த ஜீவ நதி, எந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று வாக்கு பண்ணுகிறார்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனா இங்க முக்கியமாக நாம் உற்று நோக்க வேண்டிய விஷயம், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் மீது எவன் என் மீது விசுவாசமாய் இருக்கிறானோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். அப்போ அவரை விசுவாசிக்கிற விசுவாசமே இந்த மாதத்துல நமக்கு ஒரு முக்கிய காரியமா இருக்க போகிறது. ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதற்கு நம்முடைய விசுவாசம் ஒரு முக்கிய காரணமா இருக்க போகிறது. நம்ம எல்லாருமே சொல்லலாம், நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். வேதத்துல நாம் எபிரேயர்ல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ விசுவாசம் இருந்தாதான் தேவனை பிரியப்படுத்தவே முடியும். உங்களில நிறைய பேர் சொல்லலாம், பிரதர் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் பிரதர், ஐ எம் a strong firm believer in Christ. நான் அவர் மீது அதிக விசுவாசம் வைத்திருக்கிறேன். நான் சபைக்கு தொடர்ந்து ஓடுகிறேன். சபையின் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் நான் நன்கு பங்கு பெறுகிறேன். ஆவிக்குரிய பாடல்களை தான் கேட்கிறேன். யூடியூபை திறந்தாலே இல்லை எதை நான் ஓபன் பண்ணாலும் I just listen to word of God. நான் நிறைய ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல தான் என்ன நான் ஈடுபடுத்திக்கிறேன் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லலாம். ஆனா தெய்வச்சனமே, இன்னொரு வேத வார்த்தை வேதத்துல சொல்லுகிறது. ரோமர் 8:8 அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியவே முடியாது. ஆனா at the same time we have to understand something. நாம் விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மாம்சத்துல நடப்போம்னா, மாம்ச சிந்தை உடையவர்களாக மாம்ச ஆசை இச்சைகளுக்கு பின்பாக நம்முடைய சிந்தையும் ஆசையும் ஏக்கமும் நோக்கமும் இருக்கும் என்றால் நாம விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிற நதிகளை பெறுகிறவர்களாக மாற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாம்சத்திற்கு விரோதமானவராய் இருக்கிறார். இங்க தேவ வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ ஆவினால நாம் நடத்தப்படுகிற பாத்திரமாய் இருப்போமானால் இந்த சரீரமானது மாம்சத்திற்கு மரித்ததா இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்ம இங்க இதே ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ விசுவாசம் உள்ளவர்களுக்கு யாரு ரொம்ப உதவியா இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் மாம்சத்திற்கு விரோதமானவராய் இருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற காரியத்தை நான் விரும்பும் பொழுதுதான், சத்திய ஆவியாகி இந்த தேற்றரவாளன் விரும்புகிற காரியத்தை நான் விரும்பும் பொழுதுதான் என்னிலிருந்து ஜீவ நதி,
என்னிலிருந்து தாகம் தீர்க்கிற நதி, என்றைக்குமே தாகம் வராத பரிசுத்த ஆவியாகி இந்த மகிமையின் நதி நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். நம்மளிருந்து புறந்தோடி வர ஆரம்பிப்பார். நீங்க ஏதேன் தோட்டத்தை குறித்து வாசிக்கும் பொழுது, அந்த ஏதேன் தோட்டத்துல உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை உடைய அந்த மரத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை உடைய மரத்தையும் பசுமையாக செழிக்க பண்ணுகிற ஒரு நதி எங்கிருந்து புறப்படுகிறது? ஏதேனிலிருந்து புறப்படுகிறது. அந்த நதி ஏதேனிலிருந்து புறப்பட்டு 4 ஆறுகளாக பிரிக்கப்படுகிறது. அந்த 4 ஆறுகளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தையும் தன்மையும் உடையதா இருக்கிறது. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், வரும் வாரங்களில வேர்ட்லி வெட்னஸ்டேல அந்த 4 ஆறுகளை குறித்து உங்கள் மத்தியில நான் பேச ஆவலா இருக்கிறேன். ஆனா இந்த மாத தொடக்க இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல இந்த வாக்குத்தத்த வார்த்தையை உங்கள் மத்தியில நான் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்க அவர் மீது பரிபூர்ண விசுவாசம் உடையவர்களாக, மாம்சத்தை வெறுக்கிறவர்களாக, உங்க மாம்ச இச்சைகளை, மாம்ச நோக்கங்களை வெறுப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசம் பரிபூரணப்படும். அந்த விசுவாசத்தினால புறப்படுகிற நன்மையானது உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்படும். ஜீவ நதி புறப்படும். அது மகிமையாக உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதத்துல மாம்ச சிந்தைகளுக்கு, மாம்ச யோசனைகளுக்கு, மாம்சத்திற்கு ஏதுவான ஆசைகளுக்கு நாம் நம்முடைய சிந்தனையோ, கண்களையோ, நோக்கங்களையோ, செவிகளையோ, நம்முடைய நாவையோ விட்டு கொடாம பரிசுத்த ஆவியானவருக்கு, மாம்சத்தின் கிரியைகளை வெறுக்கிற, மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா அவர் மகிமையான கிரியைகளை செய்வார். அவர் ஆரம்பத்துல ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அவர் எல்லாவற்றையும் விதைகளாக வைத்தாலும் ஒரு நேரம் அவர் மழையை பொழிய பண்ணினார். அப்பொழுதுதான் அந்த விதைகள் எல்லாம் செத்து அவைகள் மரங்களாக, அவைகள் செடிகளாக, கனி கொடுக்கிற காரியங்களாக முளைத்து எழும்ப ஆரம்பித்தது. தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில ஆவியானவர் இருப்பாருன்னா, அவருடைய மழை உங்க வாழ்க்கையில பொழியும்னா, உங்க வாழ்க்கையில விதையாய் இருக்கிற காரியங்கள் செத்து, உங்க மாம்சத்தின் கிரியைகளை அழிந்து, ஆவியானவரோட மகத்துவம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த மகிமை வெளிப்படும் பொழுது உங்க உள்ளத்துக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உடைய நதிகள் புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். வெறும் ஒரு சாதாரணமான ஒரு நதி இல்ல, நதிகள் புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்துல உங்க மாம்சத்தின் கிரியைகளை நீங்க மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள, ஒரு சமாதானத்துக்குள்ள, ஆவிக்குரிய வழிநடத்துதலுக்குள்ள உங்களை நடத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். நீங்க ஒருவேளை சகோதரரே, என் ஆண்டவர் இந்த மாதத்துல என் மாம்சத்தின்படி நடத்தாம அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, அந்த மகிமையுள்ள சத்தியத்தின் ஆவியானவரை கொண்டு சத்தியத்துல என்ன நடத்த நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா என்னோடு கூட கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்துல மகிமையின் நதிகள் நம்மளிருந்து புறப்பட்டு வர கர்த்தர் அனுக்கிரகம் செய்யட்டும். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பாதபடியில வருகிறோம். அப்பா, உம்முடைய குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீரே. அந்த பரிசுத்த ஆவியாகிய மகிமையின் நதி ஆண்டவரே, மாம்சத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறாரே, விசுவாசம் இல்லாமல் எப்படி உமக்கு பிரியமாய் இருக்க முடியாதோ அவ்வண்ணமாகவே மாம்சத்தின்படி நடந்தால் உமக்கு பிரியமாய் இருக்க முடியாதே. எங்கள் மாம்சத்தின் நுகத்தை நாங்கள் மேற்கொள்ள, ஜெயிக்க, உடைக்க நீர் ஆண்டவரே அவ்வண்ணமாக எங்க வாழ்க்கையில் இருக்கிற மாம்சத்தை நுகத்தடிகளை நிர்மூலம் பண்ணி ஆவிக்கேற்றபடி நாங்கள் நடந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி உடைய மகிமுள்ள கரத்துல விட்டு கொடுக்கிறையா. இந்த வசனத்தை கேட்ட, காண்கிற, காண போகிற யாவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள உதவி செய்வீர்கள். அப்பா, ஆவிக்கேற்றபடி நாங்க நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய புத்திரர்களாய் இருக்கிறோமே, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் பொழுதுதான் உம்முடைய பிள்ளைகளாகவே நாங்கள் இருக்கிறோமே. அப்பா, ஆவிக்கேற்றபடி நாங்கள் நடந்து கொள்ள உம்முடைய கிருபையினாலே, இரக்கங்களினாலே எங்களை நிரப்பி அபிஷேகித்து வழி நடத்துவீராக. கிருபை வெளிப்படட்டும் இந்த மாதம் முழுவதும். அப்பா, உடைய பிள்ளைகளோடு கூட இருந்த நீர் வழி நடத்துவீராக. அவங்க பினான்சியல் கண்டிஷன்ஸ் மீது உங்க பாதுகாப்பு இருக்கட்டும். விசேஷமாக இந்த உஷ்ண காலத்துல அப்பா, I pray that your divine protection would be on everyone, God Almighty.
வயதானவர்கள், சிறு பிள்ளைகளின் மீது உங்க தெய்வீக பாதுகாப்பு இருக்கும்படியே செபிக்கிற. இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ற பிள்ளைகளுக்கு உங்க காருண்யம், தயவு இருப்பதாக. அடுத்த கட்ட படிப்புகளுக்கு தங்களுடைய பிரயாசங்களை ஏறெடுக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளின் மீதும், சிறு பிள்ளைகளின் மீதும் உங்களுடைய தெய்வீக கிருபை விளங்க நான் செபிக்கிறேன். அப்பா, இந்த ஒரு வெக்கேஷன் டைம்ல ஆண்டவர் அநேக சிறு பிள்ளைகள் VBS மற்றும் வொகேஷனல் செமினார்ஸ் அவைகள் எல்லாம் பங்கு பெறும் பொழுது உங்களுடைய வசனத்தை நன்கு உணர்ந்து கற்றுக்கொள்ள யாவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த வெக்கேஷன் டைம்ல ஃபேமிலியா ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அங்கும் இங்குமா பயணம் பண்ற யாவரும் கூட உங்க தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். உங்க நன்மைகளினால் எல்லாரும் கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க. பெரிய காரியம் செய்யுங்க அப்பா. நீங்க செய்கிற நன்மைக்கு, செய்து கொண்டிருக்கிற நன்மைக்கு, அப்பா செய்ய போகிற நன்மைக்கு நாங்கள் எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு கோடி கோடி நன்றி சொன்னாலும் அது போதவே போதாதல்லவா. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஆவிக்கேற்றபடி நாங்கள் நடந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களினால எங்களை வழி நடத்த அனுகிரகிப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களை, கர்த்தர் இந்த வசனத்தினால உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு கூட இந்த வேர்ட்லி வெட்னஸ்டே மூலமா பேசுவார்னா தொடர்ந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கடந்த நாட்களிலே வெளியான கோடி கோடி நன்றி என்கிறதான பாடலை அநேகர் கேட்டு சாட்சிகளை அடியேனோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறீங்க. இது எங்களை அதிக உற்சாகப்படுத்துகிறது. தொடர்ந்து அடுத்த பாடல்களையும் வெளியிடுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்க ஜெபங்களில நினைவு கூறுங்க. கர்த்தர் இன்னும் இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு வாசல்கள் திறந்து தேவன் கொடுக்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.